அவர் ஒரு இவர் வந்து பிரிட்டிஷில் இருக்கிறாரு, பிரிட்டனில். இவருக்கு கிடைச்ச அனுபவம் வந்து இந்த உலகம் தாண்டி மற்ற உலகங்களுக்கு பயணிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தை வந்து ஃபுல்லாக ஒரு நாவல் மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இதை நாம் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்மளோட ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நாம் இந்த உடல் அப்படின்னு நினச்சிட்டு இதை பற்றியே சிந்தனையில், இதை பற்றியே ஒரு விழிப்புணர்வில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம தியானம் வந்த பிறகு நம்மளுக்கு வர அனுபவங்கள்லாம் வந்து அந்த கொஞ்ச நேரம் அந்த அனுபவம் வரும்போது அதில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி சில விழிப்புணர்வு வந்து நம்ம உடல் சம்மந்தப்பட்டது, இந்த உலக வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுலேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம இதை படித்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அதை படித்து நல்ல ஒரு புரிதலுக்கு கொஞ்சம் உள்வாங்கி அப்படி வந்துட்டோம் அப்படின்னா, இந்த இறப்புக்கு பின் வாழ்க்கை அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு புரிய வரும். ஸோ அப்போ இறப்பு அப்படிங்கிறது, இந்த பாடியை வெக்கேட் பண்ணுறது, இந்த சம்பவங்கள்லாம் வந்து அது ஒரு நிகழ்வு தான், அதுவே ஒரு முடிவு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும் ஆக்சுவலி. இவர் வந்து இப்போ இதில் வந்து அவங்க ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு பல அனுபவங்களை கொடுத்த ஒரு இந்திய குரு, அதாவது ஒரு ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி இவர் வந்து மீட் பண்ணுறாரு. இவருக்கே அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி வந்தார், எதுக்கு வந்தார் அப்படிங்கிறது. அதாவது 1941 1941 ஜூலை 7 இவருக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. அதாவது லண்டனில் நடந்த போரில் இவரோட சகோதரன் சார்லஸ் அப்படிங்கிறவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் பணியாற்றி கொண்டிருந்த, அவர் வந்து பைலட்டாக பணியாற்றி கொண்டிருந்த அவரோட தம்பி வந்து போரில் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து இவருக்கு வருது. இவருக்கும் இவர் தம்பிக்கும் ஒரு 10 வயசு வித்தியாசம். ரொம்ப அந்யோன்யமாக, ரொம்ப ஒரு பாசத்தோடு இருக்கிற ஒரு உறவு அவருக்கு. ஸோ அதிலிருந்து அவருக்கு வந்து ரொம்ப ஏன்னா ரொம்ப பெருமைக்குரிய ஒரு 21 வயசுலேயே அவர் வந்து அந்த பைலட்டாக சேர்ந்து அவரோட முழு திறமையும் வந்து அதில் ரொம்ப அந்த வேலையில் வந்து ரொம்ப திறமையாக வேலை செஞ்சுட்டு ரொம்ப நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கி நல்ல ஒரு வாழ்க்கையாக போய்கிட்டு இருந்தபோது திடீர்னு இப்படி இந்த செய்தி வந்தோடனே இவரால் இதை வந்து தாங்க முடியலை. அப்போது எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு கசப்பு இவருக்கு வாழ்க்கையில். இந்த உலக இது மேலேயே எப்படி இது நடக்க முடியும், அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. கடவுள் மேலே ஒரு விரக்தி, இது மாதிரி அவர் ரொம்ப நாளாக வந்து அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே அதுக்கே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார். எப்படி இது நடக்கலாம், இது வந்து சரியில்லை, அதாவது எப்படி வந்து கடவுள் இவன் மேலே ஒரு குற்றமே இல்லை, ஒரு நல்ல ஒரு மனிதன், இவனை எப்படி இப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வெறுப்புலேயே இவர் வந்து இவரோட லைஃப்பை வந்து போயிட்டுருக்கு. அப்போ தான் இவர் அறையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவரோட வேலையாள் வந்து சொல்கிறாரு, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு. இவருக்கு அவரை பார்க்குறதுக்கு பெரிய விருப்பம் இல்லை. ஒரு ஒல்லியாக ஒரு 45 வயசு அந்த இதில் இருப்பார். அவர் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்ட்டு வேலையாளை போக சொல்லிட்டு இவரை வர சொல்கிறாரு. அவர் பார்த்தா ஒரு நம்ம இந்தியன் உடையில் இந்தியர் தான், டர்பன் கட்டி ரொம்ப ஒல்லியாக ரொம்ப ஒரு பிரகாசமான முகம், ஒரு சிரிச்ச முகத்தோடு உள்ளே வந்து அவர் கீழே தரையில் அமர்ந்துடுறாரு. சரி சொல்லுங்கள், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு இவர். நீங்கள் தானே என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிங்க அப்படின்றாரு. இல்லையே, நான் ஒன்றும் இல்லையே, என்ன அப்படின்னு இவர் ஆச்சரியமாக பார்க்கும்போது, ஆமாம் நீங்கள் தானே வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சமீபத்தில் உங்கள் சகோதரன் இறந்தார்ல, அதை பற்றின கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, வேறு யாருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்காதா, இது என்ன, கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம், இப்படியெல்லாம் யோசிச்சிங்க தானே 3 நாளா அப்படின்றாரு.
அதாவது இவரை வந்து ஒரு என்லைட்டன் மாஸ்டராக வந்து இவங்க இந்த கைடு இவங்களுக்கு இந்த பீட்டர் ரிச்லியூக்கு இருக்கிற கைட்ஸ் வந்து இவருக்கு இந்த பதிலெல்லாம் சொல்கிறதுக்காக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இந்த ஆசான் வராரு, இவர் வந்து ஆச்சாரியான்னு தான் சொல்கிறார், அவர் வராரு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னு என்னை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றாரு. நீங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கும்பிட்ற அந்த உங்கள் கிறிஸ்டியானிட்டியில் வந்து இயேசு தானே சொல்லியிருக்காரு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு. அதனால நீங்கள் கேட்டீங்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வந்து அவர் சொல்கிறார், ஆமாம் நான் இதெல்லாம் கேட்டேன், அப்போ நீங்கள் யார் அதை சொல்லுங்கள் அப்படின்னோன்னே, என்னை மாதிரியே சாதாரண மனுஷனை மாதிரி தானே இருக்கிறீங்க, எப்படி இந்த என்னோட சகோதரனை பற்றி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறபடி நீ சரியாக நான் சொல்கிறத கரெக்டாக நான் என்ன சொல்ல வரேனோ அதை நல்லா புரிஞ்சு உள்வாங்கிக்கோ. இனிமேல் டெய்லி நான் ஒரு டெய்லி வந்து உனக்கு ஒரு மணி நேரம் இல்லைருந்து 3/4 மணி நேரம் உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அதை நீ உள்வாங்கிக்கிட்டு நல்லா புரிஞ்சிட்டுனா தான் உனக்கு நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரி டெய்லி 11 மணிக்கு காலையில் அவர் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதை வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து சரி நான் சம்மதிக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவர் டெய்லி வராரு. வந்து அவர் எப்படின்னா அவர் வர்ற கதவு திறந்து அவர் நடந்து வர்ற ஒரு அசைவுகளுமே தெரியாது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இவர் சேரில் தான் உட்காந்துட்டு இருப்பார், ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா பக்கத்தில் நின்றுட்டு இருப்பார். எப்படி வந்தார், கதவு திறந்த சவுண்டு கேட்கலையே அப்படின்னா இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவர் அறியாமலே அவர் வெளியில் போகிறது வர்றது இது எல்லாமே ஒரு நிழல் மாதிரி இவருக்கு தோண ஆரம்பிச்சுது. ஆனால் டெய்லி வந்து 11 மணிக்கு இவர் வெயிட் பண்ணி காத்துட்ருக்காரு. 11 மணிக்கு அதே மாதிரி அவர் வருவது போவதும் ரொம்ப கவனித்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் கொஞ்சம் கவனம் இருந்ததுன்னா அவர் பக்கத்தில் இருந்து உட்காந்துருப்பார். இந்த மாதிரி டெய்லி வந்து அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து நிறைய பேசிட்டு போகிறாரு. அப்போது ஒரு நாள் சொல்கிறாரு, நாளைக்கு வந்து நான் உனக்கு ஒரு புதிய அனுபவம் கொடுக்க போகிறேன், அதனால் நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து நான் கரெக்டாக 9:45 தூங்கிடணும், நான் ஒரு மாத்திரை தரேன், அதை போட்டுட்டு நீ அன்னைக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து மாமிசமோ மதுவோ அருந்தாமல் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. அதே மாதிரி கரெக்டாக ஒரு 9, 7 மணி 8 மணிக்கெலாம் டின்னரை முடிச்சுட்டு அவர் கொடுத்த அந்த மாத்திரையை போட்டுட்டு அவர் படுத்துட்டு அவர் ஒரு சின்ன பயிற்சி சொல்கிறார். அதுக்கு மேலே வந்து நீ படுத்துட்டு உனக்கு மேலே ஒரு பெரிய கண்ணாடி இருக்கிற மாதிரி நினச்சி அந்த கண்ணாடியில் உன்னை நீ பார்த்துட்ருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி நீ அப்படியே தூங்கிடு அப்படின்றாரு. கரெக்டாக இவர் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு அவர் கரெக்டாக 9:45 படுக்கிறாரு. 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுறாரு. 10 மணிக்கு தூங்கின உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இவரோட அந்த ஆஸ்ட்ரல் உடல் மேலே வந்துடுது. இவரே பார்க்குறாரு, இவர் கீழே பெட்டில் படுத்துருக்கதையும் இவர் ஆஸ்ட்ரல் பாடி மேலே வரதையும் பார்க்குறாரு. அப்படியே மேலே அது ட்ராவல் ஆகி வரும்போது பக்கத்தில் அந்த ஆச்சாரியாவோட ஆஸ்ட்ரல் பாடியும் இருக்குது. அவர் வந்து இவரை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி அதாவது நேரம் அப்படிலாம் இல்லை, அந்த நொடி பொழுதில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே வந்து அந்த ஆஸ்ட்ரல் அதாவது சூட்ச்ம உலகத்துக்கு போகும்போது அங்கே போய் நேராக பார்க்கும்போது அவரோட அந்த இறந்த சகோதரரை அவர் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தது. அதை ஜீரணிக்கவே முடியல, அவரால் நம்பவும் முடியல. இப்போ இந்த மாதிரி அவர் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அப்போது அவர் தம்பி வந்து
சிரிக்கிறாரு, அவரை பார்த்து சிரிக்கிறாரு. எப்படி இதுதான் உன்னோட தம்பி வந்து இறந்து போகலை, அதாவது அவர் வந்து இந்த உலக வாழ்க்கையிலேருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சிக்காக சோலோட குரோத்துக்காக இப்போ இவர் வந்து ஆன்மா அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் காமிக்கிறாரு. ஸோ அங்கே வந்து அவங்க பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவருக்கு பார்த்தோடனே. ஆனால் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, என்ன பேசுகிறது என்னன்னு தெரியல. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போது அவர் கேட்குறாரு, நம்ம வந்து எங்கே போகலாம். இவர் வந்து ஆக்சுவலி ஆத்தர் வந்து பீட்டர் ரிச்லி வந்து இப்போ லண்டனில் முன்னாடி இருந்தார், ஆனால் இப்போ வந்து இலங்கையில் தான் இருக்கார். ஸோ இலங்கையில் ஒரு வீட்டிலேருந்து தான் இந்த ஆச்சாரியும் வரும். இப்போ இவங்க ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. இப்போது இந்த போய் மேலே போய் அங்கே வந்து அவங்க அவரை பார்த்து அவரை பேசி அவர் வந்து அவங்க தம்பி வந்து இப்போ நம்ம எங்கே போகலாம், உனக்கு எங்கே போகணுன்னு சொல்லு, நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னால் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அது எப்படி போக முடியும் அப்படின்னு. அப்போ வந்து சரி, நாம் வந்து எப்பயும் வழக்கமாக சந்திக்கிற சில ஒரு இது உணவருந்தும் விடுதி இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அங்கே லண்டனில் ஒரு தெருவில் அங்கே போகிறாங்க. இவர் வந்து கதவை திறக்க முற்படுறாரு. ஆனால் வந்து அவங்க தம்பி என்ன சொல்கிறாரு, கதவெல்லாம் திறக்க வேணாம் வா அப்படின்னு சொல்லி கதவுக்குள்ளே ஊடுருவியே போகிறாங்க. இப்போ இங்கே வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம அதாவது புரியலை அப்படின்னா, சூட்ச்ம உடலுங்கிறது ரொம்ப மெல்லிய உடல், அதாவது வெறும் எனர்ஜி பாடி. அது இதை வந்து இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லோப்சாங் ரம்பா யூ ஃபார் எவர் அப்படின்னு ஒரு புக்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே நல்லா புரியும். இல்லைன்னா ஆச்சரியமாக இருக்கும், அது எப்படி நடக்கும், என்ன மாயாஜாலமா இதெல்லாம் அப்படின்னு. ஆக்சுவலி அவர் புக்கை படித்தனால எனக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுது. ஏன்னா அவர் ஒன்றா விவரிச்சிருப்பார், எத்ரிக் பாடி எப்படி இருக்கும், ஆஸ்ட்ரல் பாடி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வரிசையாக இருக்கிற 7 பாடிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த எத்ரிக் பாடியை சொல்லும்போது தான் வெறும் அது வந்து எனர்ஜி ஃபார்மில் இருக்குது, அது வந்து இன்னும் மிக நுண்ணிய அணுக்களால் ஆனனால நம்மளால் இந்த டென்சிட்டியான இருக்கிற அந்த கதவு இதெல்லாம் அதுக்கும் அந்த கதவுக்கு நடுவில் இருக்கிற சில கேப் வழியாக நம்மளால் போக முடியும் அப்படின்பாரு. மூடி இருக்கிற வீட்டுக்குள்ளே போகிறது வர்றது இதெல்லாமே வந்து அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு அந்த தன்மை உண்டு. அது ரொம்ப மெல்லிய ஒரு எனர்ஜி ஃபோட்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதால் ஆனது. ஸோ இவர் கதவுக்குள்ளே போகிறது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வராங்க. அப்புறம் அந்த உணவு விடுதிக்குள்ளே போகும்போது அங்கே வந்து உட்கார்றதுக்கு சேர் இல்லை. உடனே இந்த அவரோட தம்பியும் ஆச்சாரியும் ஒரு டேபிளையும் சேரையும் சூட்சமமாக எல்லாமே க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் இவங்க உட்காந்து சுற்றி பார்க்கும்போது எல்லார் பேசுகிறதும் கேட்குது. இவங்களுக்கு எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லோரும் பேசுகிறதும் கேட்குது. ஆனால் மற்ற யாருமே இல்லை, மற்ற யாருக்குமே இவங்க இருக்குது தெரியாது. இது மாதிரி பல சூட்ச்ம ஆசான்கள், அதாவது நிரந்தரமாக சூட்ச்ம உலகத்துக்கு போனவங்க இவர் தம்பி மாதிரி அவங்களும் நிறைய இருக்காங்க. இவர் வந்து இப்போது டெம்பரவரியாக வந்திருக்காரு. அதாவது தூக்கத்தில் நாமளும் தினமும் சூட்ச்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நம்மளுக்கு கனவே வராத ஒரு ஸ்டேஜில், நம்ம ஆழ்ந்து தூங்குகிற ஸ்டேஜில் சூட்ச்ம உலகம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது வந்து நம்ம இந்த உடலுக்குள்ளே கனெக்ட் ஆகும்போது தான் நாம் அங்கே மேலே பார்த்ததெல்லாம் கனவாக வரும். நமக்கு நாம் எந்த அதிர் வலையில் இருக்கோமோ அந்த சூட்ச்ம உலகத்துக்கு போவோம். இவர் பின்னாடி சொல்லுவார் நிறையா. ஒவ்வொரு லெவல் இருக்குது, 7 லெவல் இருக்குது சூட்ச்ம உலகத்திலே. அப்போ நாம் வந்து இந்த பூமியில் எந்த மனநிலைமையில் எந்த அதிர்வெண்களோடு இருக்கோமோ அதுக்கு தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னும் ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாம் அதிர்வெண்களை கூட்டணும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸு இந்த மாதிரி இல்லாமல் காமக்ரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் கவலை, இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கே எப்படி நடந்தது, அந்த பாஸ்டில் இருக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் அன்பு, கருணை, சந்தோஷம், ஹாப்பி கற்றுக்கிற விஷயம், இந்த மாதிரி நம்மளோட இசை கற்றுக்கிறது, ஒரு ஆர்ட்டை கற்றுக்கிறது, இந்த மாதிரி நம்மளோட சோல் குரோத்துக்காக நம்ம வந்து எப்போது ஒரு நாளை செலவழிக்கிறோமோ அப்போ நம்மளோட அதிர்வெண்கள் கூடும்போது
நம்மளால் தினமுமே தூக்கத்தில் வந்து ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ண முடியும். இப்போது இவங்க போயிட்டு அங்கே உட்காந்து அப்போது வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த சார்ல்ஸ் அவர் தம்பி வந்து நான் வந்து மது அருந்த வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை ஆச்சாரியா வந்து என்னை கொஞ்ச நாளைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அப்போது சொல்கிறது, அது வந்து நீ உடலில் இருக்கும்போது தான், இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு டிஷ்ஷையும் இதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்க உடலில், அதாவது இப்போ இதில் இங்கே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்களா, நாம் இந்த உடலில் இருக்கும்போது எந்த பழக்க வழக்கங்களை பழகி இருக்கோமோ சூட்ச்ம உலகத்துலேயும் அதை தான் நம்ம பண்ண முடியும். இங்கே வந்து அவங்க பழகிருக்கனால அங்கே அவங்களால சாப்பிட முடியும், இங்கே பழகலைன்னா அவங்களால அதை சாப்பிட முடியாது. ஸோ அது வந்து ஒரு குறிப்பாக அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இங்கே உலக வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மனம், அதுக்கேற்ற அந்த அனுபவங்கள் தான் அங்கே வரும். அங்கே வந்து ஃபுல்லாகவே எண்ணத்தால் தான் நீங்கள் எதுவுமே பண்ண முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்ணில் தெரியும். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆச்சாரியா என்ன சொல்கிறாரு, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடுவில் போயிடுறாரு. போயிட்டு இவங்க ரொம்ப நேரம் பழைய கதைகள்லாம், அவங்க வீடு வேற எங்கே போகணும் அப்படின்னு சொன்னோன்னா இவங்களோட பழைய வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாரு. சரின்னா அந்த தம்பி வந்து பழைய அவங்க சின்ன வயசில் வாழ்ந்த வீட்டுக்கு போகிறாங்க. அதுவும் கதவு மூடி இருக்குது. அந்த கதவு உள்ளே ஊடுருவி உள்ளே போய் அங்கே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாம் வேறு வேறு கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்குது, வேறு வேறு ஆட்கள் இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அது வந்து இரவு, இங்கே சிலோனில் வந்து இவங்க இரவு 10 மணிக்கு இவர் தூங்கி எழுந்து அங்கே லண்டனுக்கு போகும்போது அங்கே மாலை 5-6 மணி தான் இருந்தது. ஸோ இவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து பல வேறு மனிதர்கள்லாம் இருந்ததெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவங்க சின்ன வயசில் இந்த கார்டனில் விளாண்டதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பி ஆச்சாரியார் வராரு. ஆச்சாரியார் வந்து இவங்க 2 பேரும் வந்து, இவர் ஆச்சாரியார் வந்து அந்த ஆச்சாரியார் ஒரு பஞ்சகச்சம் கட்டி ஒரு இது மாதிரி போட்டு குர்த்தா மாதிரி போட்டு ஒரு தலப்பாக வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் இருக்காருன்னு நினச்சி நம்ம ஆத்தர் பீட்டர் ரிச்லியோ அவரை பார்க்குறாரு. ஆனால் உண்மையிலே ஆச்சாரியார் வந்து அவங்கள மாதிரியே இந்த இங்கிலீஷ்காரங்க உடை மாதிரி தான் போட்டிருக்காரு. இவங்க வேற எங்கேயோ போகிறாங்க ஒரு இதுக்கு. அப்போ வந்து இவர் இந்த இந்திய உடையில இருக்காரு அப்படின்னு ஆத்தர் கேட்கும்போது அந்த ஆச்சாரியார் சொல்கிறாரு, நீ என்னை நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் வந்து நல்லா கரெக்டாக இவருடைய, ஏன்னா சூட்ச்ம உலகத்தில் வந்து எண்ணங்கள் தான் பிரதிபலிக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் அப்படின்றார். இவர் வந்து ஆச்சாரியார் இந்த உடையில தான் இருக்காருன்னு இவர் எண்ணத்தில் நினச்சனால அந்த உடையில இவருக்கு தெரிகிறாரு. ஆனால் உண்மையிலே ஆச்சாரியார் வந்து இந்த பிரிட்டிஷ் உடையில் வந்து கோட் சூட்டில் தான் இருக்கார். அப்போ தான் அவருக்கு வந்து அந்த புரியுது, அதாவது உணர்வு நிலை, என்ன நிலை தான் சூட்ச்ம உலகத்தில் வேலை செய்யுது. அங்கே வந்து நீங்கள் வந்து எது நினைச்சாலும் உடனே நடக்கும், உங்கள் கண்ணு முன்னாடி வரும் அப்படிங்கிறது அவருக்கு புரிய வருது. ஸோ அதனால் எண்ணங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீ என்ன நினச்சாலும் அது அங்கே இருக்கும் அப்படின்னு. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து அதான் இவர் வந்து விளக்குறாரு எப்படி இதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறார். மனுஷன்னா யார் அப்படிங்கிறது, ஒரு சுயம், ஒரு சோல் இருக்குது, அதை சுற்றி மன உடல்னு ஒன்று இருக்குது, அதை சுற்றி சூட்ச்ம உடல்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பரு உடல் இருக்குது. இப்படி தான் இது ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து சூட்ச்ம உலகத்துக்கு போயிருக்காங்க. இறந்த பிறகு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அன்னைக்கியோட இது முடிஞ்சிருது, டைம் ஆயிடுது. இவருக்கு சிலோனில் வந்து இவர் வந்து விடிகிற நேரம் வரும்போது இவர் உடம்புக்குள்ளே வர்றதுனால அன்னைக்கு அவங்க தம்பி விடைபெற்று கொண்டு இவர் உடலுக்குள்ளே வந்துடுறாரு. உடலுக்குள்ளே வந்துட்டு
தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு இவருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்குது. திருப்பி அடுத்த நாள் ஆச்சாரியார் 11 மணிக்கு வர்றாரு. அப்போது இவர் நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாரு. இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் வந்து ஏதோ இது மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு வந்து அவர் விளக்குறாரு. நாம் மனுஷன் நினைக்கிற இந்த பருவுடல் மட்டும் நினச்சிட்ருக்கோம், அது கிடையாது. நடுவில் வந்து சோல்னு ஒரு ஈகோ, சுயம்னு ஒன்று இருக்குது, அதை சுற்றி மன உடல் இருக்குது, அப்புறம் சூட்ச்ம உடல், உணர்வு நிலை உடல் இருக்குது, அதுக்கப்புறம் மன உடல் இருக்குது. நீங்கள் உணர்வு நிலை, மன உடல், இது ரெண்டுமே வேறு வேறு தளத்தில் இருக்குது. 3 உடல்களுமே ஒவ்வொரு நிலையில் இருக்குது, ஒவ்வொரு தளங்கள். அதாவது ஃப்ரீக்குவன்சி தான் எல்லாமே. எனர்ஜி ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. நம்மளோட இப்போ ஒவ்வொரு இந்த பருவுடலையுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வைப்ரேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த எத்ரிக் பாடி, அதாவது நம்ம எனர்ஜி பாடி ஸ்பாஞ்சு மாதிரி, நம்ம பருவுடலுக்குள்ளே ஸ்பாஞ்சு அந்த தண்ணிக்குள்ளே முக்குனிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த இருக்கிற கேப்புக்குள்ளே அந்த தண்ணி போகிற மாதிரி உங்கள் பருவுடலுக்குள்ளே அந்த எத்ரிக் பாடி ஊடுருவிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரல் பாடி இருக்குது, அதுக்கப்புறம் மன உடல் இருக்குது. ஸோ நம்ம தியானம் பண்ணும்போது எப்போ நம்ம உடல் உணர்வுலேருந்து உடல் இல்லை அப்படிங்கிற மூச்சு காற்றை கவனிக்கும் போது இந்த உடல் உணர்வுலேருந்து நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ என்ன ஆகுது, நம்ம ஆஸ்ட்ரல் இது அந்த எத்ரிக் எனர்ஜி வந்து நம்ம மன உடலுக்கு போகும்போது தான் மனசில் உள்ள அத்தனை இமோஷனாக உணர்வு நிலை எல்லாமே வெளியில் வருது. அதான் தாட்டாக வெளியில் வருது நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது சிலவங்கெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து பாஸ்ட் ரொம்ப ஹோல்டு பண்ணாதவங்களுக்குலாம் என்னாகும், லாஸ்ட்டு பூர்வ ஜென்மத்தோட இதெல்லாம் கனெக்ட் ஆவாங்க. ஸோ அதுதான் நம்ம தியானத்தில் நடக்குது. ஆக்சுவலி நாம் இந்த வந்து தூங்கும்போது ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுற மாதிரியே தியானத்துலேயும் ஆஸ்ட்ரல் ட்ராவல் நடக்கும். எப்போ நம்மளோட மன உடல் வந்து க்ளீனாக கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சோ, எந்த ஒரு இமோஷனும் இல்லாமல், அதாவது பழைய நினைவுகளோட தாக்கங்கள் இல்லாமல் இருக்குமோ, அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் உங்களோட விழிப்புணர்வோடே நடக்கும். இது மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ்களுக்கு நிறைய நடந்திருக்கு. அவங்க தியானத்திலே வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணி ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்க்கு போய் அங்கெல்லாம் வந்து கனெக்ட் ஆகி பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தான் அவர் சொல்கிறாரு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 3 நிலை இருக்குது. அந்த எப்போ வந்து அந்த சோல் வந்து ஒரு பிறவி எடுக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருதோ, அப்போது அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மன உடல். நாம் என்னெல்லாம் இந்த ஜென்மத்தில் கற்றுருக்கோமோ, இப்போ நம்ம வந்து நம்மெல்லாம் ரொம்ப பாக்கியசாலி. ஏன்னா தியானம் கற்றுக்குறோம், இந்த சுவாத்தியாயம் கற்றுக்குறோம், நிறைய அறிவு ஆன்ம விஸ்டம் கற்றுக்குறோம். ஸோ இதெல்லாமே நம்ம மன உடலை நம்ம சப்கான்ஷியஸில் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை, ஒரு ஆர்ட்டு, ஒரு இசை, எந்த ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கிறோமோ அது எல்லாமே நம்ம கூட இருக்கும். அதனால தான் பத்ரிஜி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நிறைய புதுசாக கற்றுக்கோங்க, எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கற்றுக்கிறதோட கற்றுக் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆழமாக உங்களுக்கு பதியும். ஸோ இந்த மனதளத்தில் வந்து எல்லாமே ஸ்டோராக இருக்கும். எப்போ இந்த சோல் வந்து பாடியை விட்டுட்டு ஆஸ்ட்ரல் வேர்ல்டில் போய் அந்த இங்கே இங்கே மிச்சம் இருக்கிற ஆசைகள் எல்லாம் அந்த ஆஸ்ட்ரல் உலகத்தில் போய் ஃபுல்லாக அதை வந்து தீர்த்த பிறகு, இப்போ நம்ம உடலில் இங்கே இருக்கும்போது சில ஆசைகள்லாம் இருக்கும், அதனால் அது நிறைவேறி இருக்காது. அப்போ நம்ம வந்து இந்த உடலை நீத்த பிறகு ஆஸ்ட்ரல் வேர்ல்டில் போய் அந்த ஆசைகள் எல்லாம் அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டில் ஒவ்வொரு லெவலாக போய் அங்கே போய் அந்த ஆசையெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு அடுத்த தளமான மனோ தளத்துக்கு போவோம். அங்கே போய் தான் நாம் வந்து மனசு அளவில் எல்லாம் பியூரிஃபிகேஷன், எல்லாம் புரிதல் வரும். அப்போ அந்த புரிதல் வந்து அந்த மனதளவில் எல்லாம் மாறும்போது நாம் இங்கே என்ன எமோஷனை கேரி பண்ணிட்டு போகிறோமோ அதெல்லாம் அந்த மன உடலில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மன உடலையும் மீத்துட்டு அந்த ஆன்ம சுயம் வந்து
அடுத்த லெவலுக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்த பிறகு தான் நாம் வந்து திருப்பி அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வருது. ஸோ இதெல்லாம் அவர் வந்து விளக்குறத இவர் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிறது. எப்படி மன உடலில் என்ன குணம் நாம் டெவலப் பண்ணியிருக்கோமோ அதுதான் அடுத்த பிறவிக்கு வரும். அதாவது தமோ ரஜோ சாத்விக குணம், இந்த 3 குணம் சொல்கிறோம்ல, இந்த 3 குணத்தில் நாம் இந்த வாழ்க்கையில் எந்த குணத்தை டெவலப் பண்ணி எவ்வளோ அதில் வாழ்ந்திருக்கோமோ அதுதான் அந்த குணமாக மாறிடும். அப்போ அடுத்த பிறவிக்கு வந்து அது வந்து ஒரு பேஸாக மாறிடும். ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம நிறைய தியானம் பண்ணி, அதாவது ரஜோகுணம் தமோ குணத்துலேருந்து வெளியில் வந்து சாத்வீக குணத்துக்கு எப்போ மாறுறோமோ அப்போ நம்மளுக்கு வந்து நிறைய அந்த சோலோட பரிணாம வளர்ச்சிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுவும் இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ரஜோகுணம் தமோ குணத்துலேருந்து வந்திருப்போம், புரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. இந்த கோபம் இந்த காமக்ரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியத்துலேருந்து நிறையவே வெளியில் வந்திருப்போம் நம்ம. ஸோ இந்த புரிதல் வந்தால் மட்டும்தான் நம்ம ஏன் தியானம் பண்ணணும், ஏன் இந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும், ஏன் வந்து நம்ம இந்த சஜன சாங்கத்தியம் பண்ணணும், ஏன் நம்ம கூட்டு தியானம் பண்ணணும், பிரமிட் தியானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மன உடல் நம்மளோட புரிதலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். வெறும் தியானம் மட்டும் பண்ணும்போது என்னாகும், உடலுக்கு சக்தி வரும். அப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அது இருக்கும். திடீர்னு நம்ம இமோஷனலாகவோ ஒரு கோபம் வரும்போது அந்த சக்தி போயிடும். இப்படி தான் நம்ம மேலே போயிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படி. ஆனால் ஒரு த்ரெஷோல்ட் மாதிரி ஒரு பாயிண்ட்டை தாண்டணும் அப்படின்னா நாம் நிறைய புத்தகங்களை படித்து முதல்ல அந்த புரிதலுக்கு வரணும். நம்ம மனசில் நம்ம இன்டெலிஜென்ஸ், அந்த புத்தின்னு சொல்கிறோம்ல, அதான் மனம் புத்தி அகங்காரம் சித்தம், இந்த 4 இருக்கு உள்ள. நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து மனம் சிலதை பற்றி அந்த ஆசையை எடுத்து அதுக்குரிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி புத்தியில் வச்சுருக்கோம். அது வந்து இந்த அகங்காரத்துலேருந்து வந்து நல்லது கெட்டதுன்னு பிரித்து கொடுக்கும். அந்த டியூவாலிட்டி வந்து அந்த அகங்காரத்தில் இருக்குது. ஆனால் பின்னாடி போனீங்கன்னா சித்தத்தில் அந்த டியூவாலிட்டியே கிடையாது, துவைத்தமே கிடையாது, அதாவது இதுவே கிடையாது, பிரிவினையே கிடையாது, எல்லாம் ஒன்று, அந்த ஒன்னஸ்க்கு போயிடும். ஸோ நம்ம வந்து இவரோட இந்த புக்கில் வந்து இவர் இந்த சூட்ச்ம பயணம் பண்ணி அங்கே போய் பல விஷயங்களை பார்க்குறாரு. ஒரு புரிதலாக வருது இவருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இவங்க இந்த தம்பியை பார்க்கும்போது இவருக்கு அன்னைக்கு வந்து அவர் சில விளக்கங்கள்லாம் கொடுக்கும்போது நம்ம வந்து மூன்று இதுவாக அதாவது ஒரு லேயராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சூட்ச்ம உடல் வந்து கொஞ்சம் கனமாக இருக்குமா, அதாவது பரு உடலோட சூட்ச்ம உடல் கொஞ்சம் கனமாக இருக்கும். ஆனால் மன உடல் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குமா, இன்னும் ரொம்ப லேசாக இருக்குமா. அந்த எவ்வளோக்கு எவ்வளோ லேஸ் ஆகிறோமோ அவ்வளோக்குள்ள தான் நம்ம பறக்க முடியும், மேலே போக முடியும். இந்த மாதிரி அவருக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் உள்வாங்கி டெய்லி வந்து அவர் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு போகிறாரோ அதை புத்தகமாக இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் நம்மளுக்கு இந்த புக்கு கிடச்சிருக்கு. அவரோட அனுபவங்கள், அவர் சொல்லி கொடுக்குற எல்லாத்தையுமே இந்த புத்தகங்களில் ஒவ்வொருவராக எழுதுகிறாரு. நாம் வந்து இந்த வெளியில் காண்ற இந்த பருவுடல் வந்து சதை, எலும்பு, மஜ்ஜை இதெல்லாம் ஆனது. அதையும் தவிர சற்று கனம் குறைந்தது வந்து எத்ரிக் பாடி. இது வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றும் நம்ம உடலுக்கு. உடலில் வந்து உயிர் இருக்கும்போது, உயிர் நீங்கும் போது இந்த உடல் என்னும் வாகனத்தில் இந்த எத்ரிக் வந்து ஒரு வெளியில் வந்துடும். அந்த வந்து நீங்கள் எத்திரிக்கை வந்து இதை கண்ணில் பார்க்க முடியாது, ஒரு ஆழ்ந்த உணர்வு இருக்கும் இதில். இதை வந்து ரொம்ப நீங்கள் வந்து உங்கள் வைப்ரேஷனை நீங்கள் எப்போ கூட்டுறீங்களோ அப்போ இந்த எத்திரிக் பாடியெலாம் நம்மளால் பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த லோப்சாங் கிராம்பா புக்லேயுமே சொல்லியிருப்பார், எப்போ நம்ம உங்களோட
எண்ணங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த உலக வாழ்க்கையை சுற்றியே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருக்கோமோ, அப்போ இந்த பருவுடல்லே தான் நம்ம விழிப்புணர்வு இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடியாது. இந்த அறிவு பருவுடல் தாண்டின அறிவை நீங்கள் வளர்த்து கொண்டு அது கூடவே இருக்கும்போது உங்கள் மெடிடேஷன் தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வைப்ரேஷன் கூடும்போது உங்களுக்கு எத்ரிக் பாடி தெரியும். அதை பார்க்க முடியும், எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அவர். ரொம்ப எத்ரிக் பாடி வந்து நம்மளோடது நரம்பு மண்டலத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு நம்ம எத்ரிக் பாடி. அதனால தான் நம்ம தியானம் பண்ணும்போது எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது அதிகமாக நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தி வரும்போது அந்த நரம்பு மண்டலங்களில் உள்ள அந்த எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும்போது தான் நம்ம நிறைய உணர்ந்துருப்போம். ஒரு ஜர்க்கு வரும், அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு லைட்டாக அதாவது உடலற்ற நிலையை உணர்ந்திருப்போம். இது வந்து அதோட சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நீங்கள் கரண்ட் லைட்டை தான் பார்க்க முடியும், ஆனால் அதில் போகிற எலக்ட்ரிசிட்டியை பார்க்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இது அப்படின்னு அவருக்கு விளக்குறாரு. ஒரு நரம்பு மேல் சட்டை போல் மெல்லிய கம்பி மாதிரி ஃபுல்லாக இருக்கும். அதான் நம்ம தமிழ்லலாம் சொல்லியிருக்காங்களே 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. அது வழியாக தான் இந்த எனர்ஜி எத்ரிக் பாடி வந்து ஃபிசிக்கல் பாடிக்கு வருது. இந்த இது வந்து ஒரு வெள்ளி கொடியால் நம்ம தொப்புளில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. எப்போ நம்ம ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறோமோ இந்த எத்ரிக் பாடி மிச்சம் 6 பாடியும் இதோட சேர்ந்து அந்த தொப்புள் கொடியோட அந்த சில்வர் கார்டு வந்து வெளியில் வந்து அப்படியே கனெக்ட் ஆகியே தான் இருக்கும். உடலை நீத்தவங்களுக்கு மட்டும்தான் சில்வர் கார்டு வந்து வெளியில் போயிடும். இதே மாதிரி இந்த அறுவை சிகிச்சை டைமில் வந்து அனஸ்தீஷியா கொடுக்கும்போது டெம்பரவரியாக அந்த நம்ம ஆஸ்ட்ரல் பாடி வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளிக்கொடி அறுந்து போகும்போது நம்மளுக்கு மறத்து போகுது. நோயாளி வந்து அப்போ சர்ஜரி பண்ணும்போது எப்படி இருக்காங்க, அவங்க இறந்து போன மாதிரி ஒரு உணர்வற்ற நிலையில் இருக்காங்க. ஏன்னா அந்த எத்ரிக் பாடி கனெக்ஷன் வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே டெம்பரவரியாக கட்டாகிருக்கு. அதனால்தான் அவங்க சொல்கிறாங்க அந்த அனஸ்தீஷியா அளவு வந்து மீறினா என்ன ஆயிரும், நிரந்தர கட்டாயிரும். அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலிக மரணமாக இருக்கும், ஆனால் வந்து அது அதிகமாச்சுன்னா அவ்வளோதான், அது அந்த மனிதன் இறக்க வேண்டியதான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த எத்ரிக் பாடி பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார் அவர். ஒரு சிலந்தி வலை மாதிரி உடம்புல ஃபுல்லாக பின்னி இருக்குமா நம்மளுக்கு. அது வந்து ஒரு ஈரத்தன்மையோட, அதனால தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக எனர்ஜி வந்து நம்ம வந்து கிளென்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா தாகம் அதிகமாக அடிக்கும். நீங்கள் தியானம் நிறைய பண்ண உங்கள் கிளென்சிங் நடந்துகிட்டே இருக்குது. அந்த கிளென்சிங்கில் தான் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு உடல் உபாதையாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் வந்து தியானத்துக்கு முன்னாடி தண்ணியும் தியானத்துக்கு பின்னாடி நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து மின்சாரத்தை ஒரு கரண்ட் மாதிரி ஒரு லைட் வோல்டேஜில் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஹீட் டெவலப் ஆகிரும். அதுக்கு நிறைய தண்ணி குடித்து அந்த கழிவு ஃபுல்லாக வெளியில் வர்றதுக்கு தான் நம்ம தண்ணி நிறைய குடிக்க வேணும். இப்போது வந்து இந்த எத்ரிக் பாடி, அதாவது இந்த சூட்ச்ம இதுக்கும் இந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கும் நம்ம ஃபிசிக்கல் பாடியும் கனெக்ட் பண்ணுறதே இந்த எத்ரிக் உடம்பு தான், அதாவது எனர்ஜி பாடி. இதுதான் வந்து ஒரு தூங்கும்போதும் அந்த எனர்ஜி அதிகமாகி உடல் மனமற்ற நிலைக்கு போய் காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக வரும்போது இந்த எத்ரிக்கு அதிக எனர்ஜி வரும்போது அது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். டெய்லி எல்லாரும் போயிட்டு தான் இருக்கும் ஆஸ்ட்ரலுக்கு, ஆனால் நம்மளால் அதை வந்து உணர இதில் இல்லை. அது கனவாக வந்து வரும்போது தான் நமக்கு தெரியுது, ஓஹோ நான் எங்கே போனேன், இவங்கள பார்த்தேன் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி சொல்கிறோம். ஆனால் இது தியானம் நிறைய பண்ண தியானத்திலே நம்மளால் இதை உணர முடியும். இந்த எத்ரிக் பாடியை வச்சு தான் நம்ம சூட்ச்ம உலகத்துக்குள்ளே போக முடியும் நம்மளால். நம்ம தூங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உணர்வு உடல், அதாவது உலகத்தில் இந்த எண்ணங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எண்ணமற்ற நிலையில் நம்ம இருக்கும்போது
அந்த அந்த நொடியில் வந்து உங்கள் பௌதிக நம்ம இந்த உடலை விட்டு இந்த சூட்ச்ம உலகுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். நீங்கள் சில நேரம் வந்து பிரமிடில் போயோ அந்த அமாவாசை பௌர்ணமி டயத்துலேயோ நிறைய நேரம் தியானம் பண்ணீங்க, இல்லை அதிக எனர்ஜி வருது, நீங்கள் எண்ணமற்ற நிலையில் ரொம்ப நேரம் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த தியான நிலையிலே உங்களால் அந்த ட்ராவல் உங்கள் உடம்புலேருந்து அந்த ஒரு ஒரு இன்னொரு உடம்பு வெளியில் வர்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபீலிங் வரும். வந்து சில நேரம் நீங்கள் அந்த ட்ராவல் கூட கொஞ்சம் நேரம் போயிட்டு வரும், அதை நம்ம வந்து உணர முடியும். அதனால தான் நிறைய தியானம் பண்ண நம்ம அறியாமலே நடந்துக்கிட்டு இருக்க அந்த சூட்ச்ம பயணத்தை நம்ம விழிப்புணர்வோடு பார்க்கணும் அப்படின்னா நம்ம தியானம் பண்ணணும். அப்போனா நம்மளுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ரிஷிகள் அவங்க சித்தர்கள் எல்லாருமே இந்த தியானம் பண்ணி பல உலகங்களுக்கு ட்ராவல் பண்ணி தான் இத்தனை விஷயங்களையும் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. திருமூலர் எழுதியிருக்காரு அவ்வளோ விஷயங்கள், உடம்பை பற்றின அத்தனை விஷயத்தையும் எழுதியிருக்காரு. இத்தனை கோள்கள் இருக்குது, இத்தனை இது 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 சுற்றி வருது, இத்தனை அண்டங்கள் இருக்குது, இத்தனை யூனிவர்ஸ் இருக்குது, பேரண்டம் இருக்குது அப்படின்னு. வள்ளலாரும் இப்படி தான் அந்த இறைநிலையை அடைஞ்சு அந்த அவங்க எப்போ அவங்க சக்தியை வந்து அதிகப்படுத்துகிறாங்களோ அப்போ வந்து இது எல்லாமே நம்மளுக்கும் தெரியும். அதான் நம்மளாலேயும் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு சொல்லுது. இதெல்லாம் யாரையக்கோ நடக்கும், நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இதில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதெல்லாம் வேண்டாம், எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த புக்கு மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வந்து அடுத்தடுத்து நாளைக்கு இதில் பார்ப்போம். கொஞ்சம் இப்போ இது கொஞ்சம் ஸ்டார்டிங்காக இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். ரொம்ப நன்றி மேடம்.